என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். இதில் நான் 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் க்ளீன் பண்ணி முன்னையே நல்லா ட்ரை பண்ணி வச்சுடுங்க. ஈரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் தக்காளி தொக்கு கெடாமல் இருக்கும். இதை ரஃப்பாக கட் பண்ணி நம்ம பியூரியாக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அப்படியே அரைச்சிக்கோங்க. மிக்சி ஜார்லேயும் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கட்டி பூண்டை உளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், தக்காளியும் பூண்டும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பூண்டை நான் பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பேஸ்ட்டாக அரைக்கணும்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் நமக்கு ஜாஸ்தியாக இருந்ததுனா தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்க்கறது. கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு சேர்த்துட்டேன். பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது சேர்த்துடலாம். தக்காளி சீப்பாக கிடைக்கிறப்போ இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரை தண்ணி ஆட் பண்ணிலாம் இதில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தக்காளி தொக்கில் தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா சீக்கிரம் கெட்டுரும். இது நல்லா கொதி வரட்டும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, எல்லாம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். தொக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் நல்லா வெளியே தெறிக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு அகலமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெளியே தெறிக்காமல் இருக்கும். பாருங்கள், நம்மளோட தக்காளி தொக்கு பாதி அளவுக்கு ரெடியூஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் மிளகாய் தூள் தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. வர மிளகாயை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு தக்காளி அரைக்கும் போது அது கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஃபைனலாக வெந்தய பொடியும் பெருங்காய பொடியும் சேர்த்தோம்னா நமக்கு ரொம்பவே நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை சேர்த்துருங்க. பாருங்கள், சைட்லெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தொக்கை ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஜாஸ்தியாக எண்ணெய் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிடுங்க. 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். கண்ணாடி பாட்டில் சுடு தண்ணியில் கழுவிட்டு ஈரம்லாம் காஞ்சதும் இந்த தக்காளி தொக்கை அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 20 to 30 நாள் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். நம்மளோட டேஸ்டியான தக்காளி தொக்கு தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.